இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? பிள்ளைங்க எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? நீங்களாம் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே அந்தமானில் சில ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆசிரியர் அர்ஷானுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு மீன் நல்லா இருந்தால் பார்க்குறேன், வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே என் மண்டைக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வர்றதுக்கு முன்னாடியே ஆணம் காய்ச்சிட்டு முட்டைக்கோஸ் கேரட் பொரியலும் நான் செஞ்சுட்டேன். சரி, மீனோட வந்தால் இது மீனானோ, அப்படி இல்லைனா பிளான் பி, இதுலேயே முட்டையை உடச்சி ஊற்றி முட்டானமாக மாற்றிடலாம்னு. இதுக்கு மேலே யோசிக்கலாம் முடியாது. மீனானும் நிறைய வெரைட்டியில் செய்யலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டு தாளிக்கிறது. தாளிப்புலையே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலா போட்டு செய்யும் போது அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் ஆணம் கொதிக்குது, இன்னொரு பக்கம் மீனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கெல்லாம் எல்லா மீன் பேரெல்லாம் தெரியாது, சிலது தான் தெரியும். இங்கே அந்த மாதிரிலாம் இந்த மீனை கொக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மீனெல்லாம் பார்த்தே கரெக்டாக சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேறு சொல்லுங்கள். மீனை யாராவது இப்படி வெட்டுவாங்களா? ஃபுல் ஷேப்பில் இருந்தால் தானே அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். மீனை பாகம் பிரிச்சுட்டேன். ஒன்று ஆணத்துக்கு, ஒன்று தேங்காய் பால் ஊற்றி கிரேவி செய்வேன், அதுக்கு இன்னொன்று ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. அதனால் தேங்காய் பால் சோறு ஆக்கிடலாம்னு அதுக்குமே ரெடி பண்ணிட்டேன். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் பண்ணுறீங்க பார்க்குறீங்க, ஆனால் எங்களால் முடியாது, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறோம் சிஸ்டர் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கமெண்ட் சொல்கிறேன். நான் மாமியார் வீட்டில் இருக்கேன் சிஸ்டர். அம்மா வீட்டுக்கு போகணுன்னா கூட அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்து இந்த டைமில் இந்த நேரத்தில், அதுவும் பிள்ளையை தூக்கிட்டு போகிறதுக்கும் பர்மிஷன் கொடுத்தா தான் என்னால் போக முடியுது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு கேட்டுட்டு போகிறோங்கிறத விட அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டுக்கே போக முடியும். அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? அவங்களுக்கு முன்னாடி நடந்ததை தான் என்கிட்ட சொல்கிறாங்க. நாள் ஓடிருச்சு, ஆனால் அந்த நேரத்துலேருந்து மீண்டு வர முடியுமான்னு சொல்லுங்கள். நான் அவங்கள்ட்ட இதான் சொன்னேன். அடக்கமாக இருக்கிறது தப்பு இல்லை சிஸ்டர், தப்பான விஷயத்துக்கு அடங்கி போகிறது தப்பு. நமக்கு பிடிச்சதை செய்கிறது ஃப்ரீடமா, இல்லை பிடிக்காததை செய்யாமல் இருக்கிறது ஃப்ரீடமான்னு சொல்லுங்கன்னு கரெக்டானு சொல்லுங்கள். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி மாமியார் மருமகள்ங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட எனக்கு வேலையும் முடிஞ்சிருச்சு. நான்வெஜ்ஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மீன் தான். இன்றைக்கி தேங்காய் பால் சோறு நல்லா உதிரி உதிரியாக செம்ம வாசமாக வந்துருந்துச்சு. இது மீன் கிரேவி, தேங்காய் பால் அதிகமாக மசாலா கம்மியாக சேர்த்து பண்ணுறது. மீன் ஆனம், மீன் ஃப்ரை, முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அப்பளம். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.